பெண்களுக்கு எதிராக வந்து பாதுகாப்பு கண்டிப்பாக வேணும். பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பே இல்லை. சின்ன குழந்தைங்களை கொண்டு எங்களால் வெளியே விட முடியல, ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட விட முடியல. எப்படி நாங்கள் பெண்களை விடுறது? குழந்தைங்களை எப்படி விடுறது? எத்தனை குழந்தைங்களுக்கு இது நடக்குது? என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? பெருசா எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. கடுமையான தண்டனை கொடுத்தாதான் அடுத்து செய்ய பெண்கள் தொடரணும்னு நினைக்கிறவனுக்கு பயம் வரணும். என்ன பெண்களுக்கு எந்த பெரிய பாதுகாப்புமே இன்னும் வரல. எந்த சட்டம் மாறினாலும் யார் வந்தாலும் இது எதுவுமே மாறலையே. என்ன தண்டனை அளிக்க போறீங்க? மரண தண்டனை அளிக்கணும், சீக்கிரமா கொடுக்கணும். எந்த பெண்களையும் ஆண்கள் தொடரணும்னு நினைக்கவே கூடாது. ஒரு சின்ன குழந்தைய எங்களால் பாதுகாக்க முடியல. பச்சை குழந்தை எல்லாருமே கையில வச்சிருக்கிறோம். சின்ன குழந்தை 2 வயசு 10 வயசு எத்தனை குழந்தைங்களுக்கு நடக்குது? இது என்ன பாதுகாப்பு அளிச்சிருக்கீங்க? இதுவரை எந்த பாதுகாப்பு கிடையாது. கேட்ட பாதுகாப்பு வழங்குறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். சின்ன குழந்தைங்களை கொண்டு எங்களால் நம்பி ஒரு ஸ்கூல்ல ஒரு பள்ளிக்கூடம் எங்கேயுமே விட முடியல. பின்னாடியே இருக்க முடியுமா? பெண்களை நாங்களும் இதை துணிஞ்சு எல்லாருமே செய்யணும். வேலைக்கு போற பெண்கள் இருக்காங்க, எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, கஷ்டப்படுற பெண்கள் இருக்கிறாங்க. அப்ப நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு பயங்கரமா இருக்கணும். ஒரு ஆண் ஒரு பெண்ணை தொடரனா அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். சும்மா சாதாரணமா அவன் உள்ளக்கை இருந்துட்டு வெளியே வரதுக்கான தண்டனை இல்லை, மரண தண்டனை கொடுக்கணும். அடுத்து பெண்கள் தொடரணும்னு நினைக்கவே கூடாது. ஆண்கள் அந்த அளவுக்கு தண்டனை கொடுக்கணும். குழந்தைகளும் மாணவர்களும் இளைஞர்களும் பெண்களும் இங்கே முக்கியமாக வந்தது காரணம் என்னென்னா, சூலூரில் வந்து ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 10 வயசு சிறுமியை வந்து கற்பழித்து அடித்து துன்புறுத்தி கொலை பண்ணியிருக்காங்க. இவங்க மேலே வந்து தக்க நடவடிக்கை 30 நாளுக்குள்ளே அவங்க மேலே சார்ஜ் ஷீட் பதிவு பண்ணி 90 நாளுக்குள்ளே அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை அறிவிக்கணும். அதுவும் இல்லாமல் முக்கியமாக இப்போ வந்து பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு இல்லை. இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து இப்போ இருக்க அரசு வந்து எதை வலியுறுத்தி வந்து அரசு ஆட்சி அமைச்சாங்கன்னா, முக்கியமாக வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் நாங்கள். ஆனால் எந்த ஒரு இதுகள் அமைச்சர்கிட்ட அதே கேள்வி கேட்டால் அமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி மட்டும் கேளுங்க, இது வந்து அப்புறமேட்டு பேசுவோம், அரசியல் அப்புறம் பேசுவோம். அந்த அரசியல் என்னங்க? மக்களை பாதுகாக்கிறதாங்க அரசாங்கத்தோட வேலை. அந்த அரசை வந்து மக்களை வந்து அப்படியே இது பண்ணிட்டாங்க. பெண்களுக்கு 1% மனதில் இப்போ இருக்க முதலமைச்சர் வெறும் உட்காந்து மிச்சர் சாப்பிட்றாரே தவிர்த்து அவர் வந்து பெண்கள் மீதும் மாணவர்கள் மீதும் குழந்தைகள் மீது எந்த ஒரு அக்கறை மேல பாதுகாப்பு இல்லை. உடனடியாக வந்து அவர் வந்து மீடியா முன்னாடி வந்து பதில் சொல்லணும். இப்போ இருக்க தமிழக மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்து உடனடியாக 90 நாளுக்குள்ள 30 நாளுக்குள்ள சார்ஜ் ஷீட் போட்டு 90 நாளுக்குள்ள கேஸை முடிச்சு அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேணும். முக்கியமாக வந்து தமிழக பெண்களுக்கும் தமிழக குழந்தைகளுக்கும் வந்து இனிமேல் இது மாதிரி அசம்பாவிதம் நடக்கக்கூடாது. தமிழக அரசு வந்து இதை வந்து பரிசீலனை பண்ணணும். நன்றி, வணக்கம். என் பேர் வழக்கறிஞர் மதுரை ஆண்டவராஜ், மதுரை KK நகர்ல இருந்து வரோம்.